வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை தொடர்பில் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபதலைவர் மகிழ்ச்சி. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி வாக்குமூலம். மே தின கூட்டத்திற்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரசேன தகவல். இன்று அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம். ஈரான் மீது இன்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்கா உறுதி செய்தது. தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கையின் பொருளாதார மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை தொடர்பில் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபதலைவர் மார்டின் ரைஸ் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபதலைவர் மார்டின் ரைசருக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இடம்பெற்றது. பொருளாதார மீட்சி மற்றும் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மை போன்றவற்றில் இலங்கை அடைந்து வரும் முன்னேற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபதலைவர் மார்டின் ரைஸ் தெரிவித்துள்ளார். இதன்போது வரி நிர்வாகம், நிதித்துறை, தனியார் முதலீடு மற்றும் வர்த்தகம், தொலைத்தொடர்பு, பெண்களை வலுவூட்டுதலுடன் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கை கடனின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அனைத்து கடன் வழங்குநர்களுடனும் கொள்கை ரீதியான உடன்படிக்கையை எட்ட முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் அமர்வுக்கு இணைந்ததாக இடம்பெற்ற நேர்காணலில் இவ்வாறு குறிப்பிட்டார். உலகில் மிக குறைந்த வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக நாம் பெயரிடப்பட்டுள்ளோம். ஆனால் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாங்கள் படிப்படியாக வரி வருவாயை அதிகரித்துள்ளோம். நாம் இப்போது வரி செலுத்துவதில் இருந்து விலக தீர்மானித்துள்ளோம். வரி இணக்கத்தை வலுப்படுத்தியுள்ளோம். 2023ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து அரசாங்கத்தின் வருமானம் 11% அதிகரித்துள்ளது. இது அரசாங்கத்தின் வருமானத்தில் 8.1%. 2024ஆம் ஆண்டுக்குள் அந்த எண்ணிக்கை 12% இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். தற்போது வரி இணக்கம் 130% வளர்ச்சியை எட்டியுள்ளது. வரி தொடர்பான பதிவு செய்தலும் அதிகரித்துள்ளது. நல்ல எண்ணிக்கையாக இருந்தாலும் திருப்தி அடைய முடியாது. வரி செலுத்த வேண்டியவர்கள் அனைவரையும் வரி செலுத்த வைக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வாக்குமூல பதிவிற்காக அருட்தந்தை ஸ்ரீல்காமினி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலான வாக்குமூல பதிவிற்காக ஞானார்த்த பிரதிபய கத்தோலிக்க பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அது குறித்து உங்களிடம் விசாரிக்க உத்தேசித்துள்ளோம் என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விடுத்த அழைப்பிற்கு அமையவே அருட்தந்தை ஸ்ரீல்காமினி இன்று விஜயம் செய்திருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை ஸ்ரீல்காமினி පාස්කු ප්‍රහාරය ගැන සිද්ධිගත කරුණු වහන්සේ දන්නා බව நாம் முடிந்தளவு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். அதேபோன்று வாக்குமூலங்களை வழங்கியுள்ளோம். ஆனால் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் யார் என்ற உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் அதனை மேற்கொள்வதாக தெரியவில்லை. தனிப்பட்ட ரீதியில் நோக்கும் போது இந்த விசாரணைகளின் ஊடாக நீதி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் ஏற்படாத மாற்றம் நான் இன்று வழங்கும் வாக்குமூலத்தின் ஊடாக நடந்துவிடும் என்ற கேள்வியே எழுகின்றது. தற்போது வரையில் வெளிவந்துள்ள விடயங்களை மையமாக கொண்டு நீதியை நிலைநாட்ட முடியும். ஆனால் அது இடம்பெறவில்லை. அதற்கு காரணம் சட்டமல்ல. சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் மத்தியில் காணப்படும் குறைபாடே அதற்கு காரணமாகும். නීතිය ක්‍රියාත්මක කරනගේ ප්‍රශ්නයක් තියෙනවා. உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது.
ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலை அடுத்து உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. இன்று ஆசிய சந்தைகளில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 3% அதிகரித்து $90 காணப்படுகின்றது. அத்துடன் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை முதன்முறையாக $2400 பதிவாகியுள்ளது. மே தின கூட்டத்திற்கான தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் ஹெம்பல்பட்டிய மைதானத்தில் இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මොකද අපි තමයි ලංකාවේ ඓතිහාසිකම මේ දිනේ පැවැත්වුවේ ගෝල් පේස් පිටිනියේදී ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தின கூட்டம் கெம்பல்பட்டிய மைதானத்தில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த மைதானம் நிரம்பும் அளவிற்கு மக்கள் இணைந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் காலத்தில் இந்த மே தின கூட்டம் இடம்பெறவிருப்பதால் கட்சியினர் முடிந்த பலத்தை வெளிப்படுத்த எதிர்பார்த்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு உழைக்கும் வர்க்கத்தினரின் ஆதரவு உள்ளது. ஆகவே அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினரையும் ஒன்றிணைக்க எதிர்பார்த்துள்ளோம். පළාත් මට්ටමින් දිස්ත්‍රික්ක මට්ටමින් මැතිවරණ කොට්ටාස මට්ටමින් ඒ වගේම ප්‍රාදේශීය සභා මට්ටමින් அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக நினைவேந்தல் நடைபெற்றது. அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் நடைபெற்று வருகின்றது. இதன் அங்கமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண தலைமை அலுவலகத்தில் நினைவு நாள் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததுடன் இறுதி நாள் நிகழ்விற்காக ஊர்தி பவனியொன்றும் இங்கிருந்து மட்டக்களப்பிற்கு சென்றிருந்தது. இதன் தொடராக நினைவு நாளின் இறுதி நாளான இன்று அக்கட்சியின் ஏற்பாட்டில் நல்லூரில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் இன்று தமிழரசுக் கட்சி ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவு தின நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலை கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேலுமாலிகிதன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்ட பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதியாக AG அலெக்ஸ் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதியாக AG அலெக்ஸ் ராஜா பிரதம நீதியரசரால் நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தின் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய AMM ஜஹாப்தீன் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்ற உள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகளின் பின்னர் சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அதன் ஒரு அங்கமாக கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் கடந்த 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தின் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக சஹாப்தீன் நியமிக்கப்பட்டார். கடந்த 16 மார்ச் 2022 இருந்து இன்று வரை கடமையாற்றிய நீதிபதி சஹாப்தீன் 2 வருட காலப்பகுதிக்குள் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் 75% வழக்குகளை முடிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கிளிநொச்சி மேல் நீதிமன்றத்தின் 2வது மேல் நீதிமன்ற நீதிபதியாக AG அலெக்ஸ் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விடயத்தினை வலியுறுத்தி இன்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. 1700 ரூபாய் சம்பளம் வேண்டும்,
கம்பெனிகளை ஏமாற்றாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பழனி சக்திவேல், இன்றைய விலைவாசி உயர்வு இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளிகள் உண்மையாக உழைத்துவிட்டு ரத்தத்தை சிந்தி வியர்வையை சிந்தி அவர்கள் உழைத்து அவர்களுக்கு 1700 ரூபாய் ஒரு நியாயமான சம்பளத்தை கேட்டோம். அடிப்படை சம்பளம். அந்த 1700 ரூபாவை இந்த கம்பெனி வழங்க மறுக்கின்றது. முதலாளிமார் சம்மேளனம் வழங்க மறுக்கின்றது. பல கோடிக்கணக்கான ஆதாயங்களை அவர்கள் ஈட்டியிருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் லாஸ்ட், எங்களுக்கு லாஸ்ட். அவங்க லாஸ்ட் இல்ல, அவங்க தான் லாஸ்ட். இந்த டீ இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆனா டீ அவங்க லாஸ்ட் சொல்றாங்க. அவங்க கோடிக்கணக்கான ஆதாயத்தை ஈட்டிருக்காங்க. ஆகையினால் மீண்டும் நாங்கள் சம்பள நிர்ணய சபைக்கு சென்று 1700 ரூபாய் தொழில் அமைச்சின் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ளும் போது கடந்த வாரத்திலே பேச்சுவார்த்தையின் போது முதலாளிமார் சம்மேளனம் அங்கே சமூகம் தரவில்லை. அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த போராட்டத்தை இங்கே நாங்கள் முன்னெடுக்கிறோம். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனம் 2500 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என மலையகம் மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் எஸ். விஜயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதுவே மலையகம் மக்கள் முன்னணியின் நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பில் மலையகம் மக்கள் முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தோட்டத்தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சம்பள நிர்ணய சபை மூலம் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் என்று வழங்கப்பட்ட சம்பளம் இப்பொழுது 3 வருடங்களின் பின் மீண்டும் புதிய சம்பள கோரிக்கைகள் எழுச்சி பெற்றிருக்கின்றன. பலரும் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை நிலை ஆய்வுகளின்படி பார்க்கின்ற போது 4 பேர் இருக்கிற ஒரு தோட்டத் தொழிலாளர் குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு ஆக குறைந்தது 85,000 ரூபாய்க்கு அதிகமான வருமானம் தேவைப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே ஒரு குடும்பத்திலே 1.7 வீதமானவர்கள் தொழில் செய்கின்றார்கள் என்று சராசரி எண்ணிக்கையின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது 2500 ரூபாய் சம்பளம் ஒருவருக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே தோட்டத் தொழிலாளிகள் கௌரவமான ஒரு வாழ்க்கையினை தங்கள் 4 பேரை கொண்ட குடும்ப உறுப்பினர்களுடன் மேற்கொள்ள முடியும் என்று ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்று தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆக குறைந்தது 2500 ரூபா ஒரு நாளைக்கான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் தோட்ட நிர்வாகங்கள் 20 நாட்களுக்கு குறைவான அளவிலே தொழிலாளிகளுக்கு வேலையை வழங்குகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை செலவினை ஈடு செய்வதற்கு தேவையான 85,000 ரூபாவுக்கு அண்மையிலான ஒரு சம்பளத்தினை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது வருமானத்தினை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த சம்பள அதிகரிப்பு தேவைப்படுகிறது. இது தொடர்பாக வெவ்வேறு தொழிற்சங்கங்களும் தனியான தங்களுடைய அறிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை விடுத்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஓரிடத்தில் அமர்ந்து தங்களுடைய வேறுபாடுகளை மறந்து அவர்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் நலனை கருதி பொது உடன்பாடுக்கு வர வேண்டும். தோட்ட கம்பெனிகள் 23 ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே தங்களுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கின்ற நிலைமையில் தோட்டத்தை மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகிற தொழிற்சங்கங்கள் தனித்தனியாக அறிக்கைகளை விடுவதன் மூலமாகவும் தனித்தனியாக தங்களுடைய கோரிக்கைகளை விடுவதன் மூலமாகவும் தொழிலாளர்கள் பலத்தை சிதறடித்து தோட்ட கம்பெனிகளுக்கு சாதகமான நிலைமையை உருவாக்கி விடுகின்றன. ஆகவே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 26க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றன. இவற்றிலே பிரதான தொழிற்சங்கங்களாக 4 அல்லது 5 தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றன. இவர்கள் ஓரிடத்திலே இருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு என்ன சம்பளம் தேவை என்பதை அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே மிக உயர்வான ஒரு சம்பளத்தை 2500 ரூபாய்க்கு அண்மித்த ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். மலையக தொழிலாளர் முன்னணி மலையக மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கைகளும் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. மன்னாரில் விதைகள் மற்றும் நாற்றுகள் வழங்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. மன்னார் நானாட்டான் கமநல சேவைகள் நிலையத்தின் ஏற்பாட்டில் விதைகள் மற்றும் நாற்றுகள் வழங்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. நிலைவேறான வீட்டுத் தோட்டம் நிகழ்ச்சி திட்டத்திற்கு இந்த நிகழ்வு இன்று காலை 10:30 மணிக்கு நானாட்டான் பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. நானாட்டான் பிரதேச செயலாளர் சிவசம்பு கனகாம்பிகை தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு விதைகள் மற்றும் நாற்றுக்கள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் கமநல அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் சுகாதார பிரிவினருக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டது. இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவு குடும்ப நல மருத்துவ மாதர்களுக்கான புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார அலுவலக பணிமனையில் நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார அலுவலக பணிமனை அனுசரணையில் இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் மகாப்பேற்று வைத்திய நிபுணருமான பேராசிரியர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் இந்திய புற்றுநோய் சங்கத்தின் ஸ்வஸ்தா சென்சர் ஏர் நிறுவனத்தின் பிரதம செயலாளர் வாசுதேவ சதுர்வேதி வளவாளராக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பிரிவில் குடும்பநல மருத்துவ மாதங்களாக பணியாற்றுகின்ற குடும்பநல மருத்துவ மாதங்களுக்கு புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்கள் வழங்கப்பட்டன. கிராமங்களிலே வேலை செய்கின்ற மிட்வைஃப் மற்ற நர்ஸ் மருத்துவச்சிகள் போன்றவர்களுக்காக இவர்கள் பெண்களை பார்ப்பவர்கள் அதிகமாக பெண்களுடைய மார்பக புற்றுநோய் கருப்பை கழுத்து புற்றுநோய் ஆகியன மிகவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இவற்றை எவ்வாறு தடுக்கலாம், எவ்வாறு நேரத்தை கண்டுபிடிக்கலாம், எங்களுக்குள்ள இருக்கிற சுகாதார சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்களை எவ்வாறு மிக வினைத்திறனாக கொண்டு செல்லலாம் என்பது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை இந்த சுகாதார பிரிவினருக்கு வழங்குவதற்காக விசேட நிபுணத்துவம் பெற்றவர்களும் புற்றுநோய் சம்பந்தமாக தேர்ச்சி பெற்றவர்களும் இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றோம். அதோடு கூடவே எங்களுடைய மற்ற புற்றுநோய் சங்க மட்டக்களப்பு கிளையில் இந்தியாவைச் சேர்ந்த அந்த கேன்சர் கேர் வந்து இணைந்து கொண்டு நாங்கள் செய்கிறதை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். புத்த சாசனம் மற்றும் பௌத்த மதத்தை அவமதிக்கும் குழு ஒன்று நாட்டில் உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பௌத்தம் உள்ளிட்ட அனைத்து மதங்களையும் பின்பற்றும் நாட்டின் குடிமக்களையும் அவர்களின் மதத்தை பின்பற்றும் உரிமையை பறிக்கும் ஒரு பிரிவினர் தற்போது நாட்டில் உருவாகி வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மையில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். සියලුම ආගම් නියෝජනය කරමින් දහම් පාසල් ශාලා දහසක් ඉදිකරන වැඩසටහන ආරම්භ போதிமரம் பயனற்ற மரம் என ஒரு குறிப்பிட்ட குழுவினர் நாட்டில் பிரசாரம் செய்து வருகின்றனர். இவ்வாறு புத்த சாசனம், பௌத்த மதம், மகா சங்கரத்தினர் மற்றும் கௌதம புத்தரை அவமதிக்கும் குழு ஒன்று நாட்டில் உருவாகியுள்ளது. அவர்களை பொறுத்தவரை விகாரிகளுக்கு உதவிகள் செய்வதும் சிலைகளை வழிபடுவதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறி வருகின்றனர். இது தவறா என்று மக்களிடம் கேள்வி எழுப்புகின்றேன். அவர்களின் கருத்துப்படி இன்றும் தான் ஒரு பெரிய தவறையே செய்து வருகின்றேன். இந்நாட்டில் மத சுதந்திரம் இருக்க வேண்டும். நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் தாங்கள் நம்பும் மதத்தை கடைபிடிக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். இந்த பொய் பிரச்சாரங்களை பரப்பும் நபர்களுக்கு மதத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறி நாட்டில் மதங்களை பின்பற்றும் மக்களுக்கு இடையூறு விளைவிக்க எந்த உரிமையும் இல்லை. மத சுதந்திரம் அடிப்படை உரிமையாகும். 220 லட்சம் மக்களுக்கும் தமக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றும் உரிமை உள்ளது. தேவஸ்தான பிரமுக, பள்ளி பிரமுக, கோவில் பிரமுக, හැම ආගමික සිද්ධාස්ථානයක් தொழில் முனைவோர் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என மௌபீம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜாவிர் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோருக்கான அரச கொள்கை ஒன்று அவசியம் என மௌபீம ஜனதா கட்சியின் தலைவர் திலித் ஜாவிர் தெரிவித்துள்ளார். 30 வருடங்களாக மூடப்பட்டிருந்த எம்பிலிப்பட்டிய கடதாசி தொழிற்சாலை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் சப்ரகமுவ ஆளுநர் நவீன் திசாநாயக்க கலந்து கொண்டார். நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மௌபீம ஜனதா கட்சியின் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது தேசத்திற்கு செயலாற்றும் தொழில் முனைவோரே தேவைப்படுகின்றனர். தொழில் முனைவோருக்கான அரச கொள்கையொன்றை உருவாக்கும் யுகத்தையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த பழமையான முறைமைகள் தொடரப்பட்டால் தொழிற்சாலைகள் மூடப்படுவது உறுதி. அரசியல் வேறுபாடுகள் இன்றி உலகின் அபிவிருத்தியடைந்த நாடுகளுடன் ஒன்றிணைந்து அந்த நாடுகளின் அபிவிருத்திக்கு வித்திட்ட தொழில் முனைவோரின் கொள்கைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். தொழில் முனைவோர் கொள்கைகள் அற்ற அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்லாது. எனவே தொழில் முனைவோர் நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டில் மருத்துவர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மஹிபால தெரிவித்துள்ளார். நாட்டில் விசேட மற்றும் சிறுவர்களுக்கான மருத்துவர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மஹிபால தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். ஏனையோர் பயிற்சிகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். வெளிநாடுகளுக்கு பயிற்சிகளுக்காக சென்ற சில மருத்துவர்கள் தற்போது நாடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலைகளில் விசேட மருத்துவர்கள் இன்மையால் நோயாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மஹிபால குறிப்பிட்டுள்ளார்.
கடற்தொழிலாளர்களுக்கான புதிய சட்டமூல வரைவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. வெவ்வேறு வடிவுகளில் வெவ்வேறு புத்தக வடிவில் இருக்கும் கடற்தொழில் சட்டங்களை ஒன்றிணைத்து தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் கடற்தொழில் செயற்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் புதிய சட்டமூலம் தொடர்பாக கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து கடற்தொழில் அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் தவராசா வளவாளராக கலந்து கொண்டு சட்டமூலம் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகளை வழங்கினார். கலந்துரையாடலில் அமைச்சின் துறைசார் உத்தியோகத்தர்கள், அமைச்சின் சட்ட ஆலோசகர் மற்றும் துறைசார் வல்லுநர்கள், சமாச உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட கடற்தொழில் சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் மீன்பிடி நடவடிக்கை உரிமம் வழங்கலில் உள்ள பொதுவான கோட்பாடுகள், மீன்பிடி உரிமத்தின் கால எல்லை, மீன்பிடி நடவடிக்கை உரிமங்களின் கைமாற்றம், வெளிநாட்டு கலன்கள் மூலம் இலங்கை நிலப்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதலை தடை செய்தல் அல்லது கட்டுப்படுத்தல், இலங்கை நிலப்பரப்புகளில் மீன்பிடி செயற்பாடுகளை நடத்துவதற்கான மீன்பிடி உரிமம் ஒன்றை புதுப்பித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், காணி பகுதிக்கான மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய முன்னாள் கல்வி பணிப்பாளரின் இடமாற்றத்திற்கு எதிராக தொடர் போராட்டம் இடம்பெற்று வருகிறது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி அலுவலகத்தின் முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரனின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கழுதாவளை ராமகிருஷ்ண வித்தியாலயத்திற்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. முறைகேடான இடமாற்றத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் பழிவாங்கலை உடன் நிறுத்து, குறுகிய காலத்தில் வலயத்தை முன்னேற்றிய கல்வி பணிப்பாளர் எமக்கு வேண்டும் போன்ற பல வாசகங்கள் எழுதிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். சமூக ஆர்வலர்கள், கல்வி சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். நேற்றைய தினம் பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயத்துக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக 11,413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக 3,646 குடும்பங்களைச் சேர்ந்த 11,413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஹம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் 2,487 குடும்பங்களைச் சேர்ந்த 7,461 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வறட்சி காரணமாக கேகாலை மாவட்டத்தில் 2,813 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 949 பேரும், பதுளை மாவட்டத்தில் 190 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் பாதாள உலக குழுக்களை சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட 20 குழுக்களினால் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளில் பாதாள உலக குழுக்களை சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தின் வடபிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் பேலியகுட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் மொரட்டோ பகுதியைச் சேர்ந்த 34 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் ஹங்வெல்ல, தலங்கம மற்றும் வெள்ளம்பட்டிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ரணால, நுகேகொட மற்றும் ஒரு கொடவத்த பகுதிகளைச் சேர்ந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் பல்லேகல பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காலி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினால் மிட்டியாகுட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் மிட்டியாகுட பகுதியைச் சேர்ந்த 33 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த வகையில் கடந்த மாதம் மார்ச் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக குழுக்களை சேர்ந்த 483 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் உயிர்காப்பு நீச்சல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் போலீசாரால் பிராந்திய உயிர்காப்பு நீச்சல் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. காங்கேசன்துறை கடற்கரை பகுதியில் உருவாக்கப்பட்ட நிலையத்தை வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் CA தனபால இன்று திறந்து வைத்தார். கடற்கரையில் குளிக்கும் போது விளையாட்டுகளில் ஈடுபடும் போது இறப்பு மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாது தடுக்கும் வகையில் குறித்த பிரிவு செயற்பட உள்ளது. அப்பகுதியில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் காவலரிடம் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் காங்கேசன்துறை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர், காங்கேசன்துறை பிராந்திய போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராம சேவையாளர் அலுவலக வளாகத்தில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதான கனகரத்னம் ரவிச்சந்திரன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு வந்தாரமூலையில் நேற்றிரவு இடம்பெற்ற ரயில் விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 58 வயதுடைய 7 பிள்ளைகளின் தந்தையான நடராசா சிவசுப்பிரமணியம் என்பவரே விபத்தில் உயிரிழந்தவராவார். உயிரிழந்தவர் வீட்டில் இரவு நேர உணவு உட்கொண்ட பின்னர் தண்டவாளத்தில் தலையை வைத்து படுத்துறங்கிய வேளை மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி ரயில் மோதியே விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டது. சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசல்டி நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற வேளை நீரில் மூழ்கி காணாமல் போன பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. தனது உறவினர்களுடன் நீராடச் சென்ற வேளை குறித்த மாணவன் நீராடிக் கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட வேளை நேற்று மாலை அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர். ஹாசல்டி தோட்டத்தை சேர்ந்த 17 வயதான டயஸ் பெர்னாண்டோ கிளிங்டன் என்ற உயர்தர மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் நோட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை முன்னிலைப்படுத்தி இயங்கி வரும் உணவகங்களில் விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை முன்னிலைப்படுத்தி இயங்கி வரும் உணவகம் உள்ளிட்ட சகல உணவு விற்பனை நிலையங்களிலும் விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசேட சுற்றிவளைப்பு மற்றும் விசாரணை பிரிவு பணிப்பாளர் சஞ்சய் ரசிங்கே தெரிவித்துள்ளார். அண்மையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் உணவக உரிமையாளர் ஒருவரால் ஏமாற்றப்பட்டார். இதனால் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட நுகர்வோரை தவறாக வழிநடத்துவதை தவிர்க்குமாறு வர்த்தக சமூகத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு பணிப்பாளர் சஞ்சய் ரசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று புத்தாண்டு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று புத்தாண்டு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், யாழ் மாவட்ட தலைமை பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. அத்துடன் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் சுதர்ஷன் அருணன் இதன்போது சிங்கள மொழியில் போலீசார் தொடர்பில் உரையாற்றியிருந்தார். கிளிநொச்சியில் தெரிவு செய்யப்பட்ட கிராமிய பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கிராமிய பாடசாலைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வைத்தார். இதன்போது விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஒதுக்கீட்டின் கீழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 5 பாடசாலைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன.
இந்த நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள், கிளிநொச்சி தெற்கு பிரதி வலய கல்வி பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், மாவட்ட விளையாட்டு பிரிவு உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன வாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி பள்ளி வாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன வாரத்தையொட்டி சம்மேளனம் தொடர்பாக காத்தான்குடி மக்களுக்கு தெளிவூட்டும் வேலைத்திட்டம் இன்று ஜும்மா தொழுகையின் பின்னர் மேற்கொள்ளப்பட்டது. காத்தான்குடியில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல்களில் ஜும்மா தொழுகையை அடுத்து சிரேஷ்ட உறுப்பினர்களால் சம்மேளனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைத்திட்டங்கள், அதன் நடவடிக்கை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் நேற்று விசேட கூட்டம் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று விசேட கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோருக்கும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளுக்கும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோருக்கும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வாறான நபர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர்களது வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் ஊக்குவிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் இதன்போது தெரிவித்தார். பதிவு செய்யாத தங்குமிட வசதிகளை வழங்குவோர் தொடர்பில் தகவல்களை திரட்டி அவர்களின் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார். மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு கடத்தப்பட இருந்த ஆமை இறைச்சி காத்தான்குடி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட இருந்த ஆமை இறைச்சி மற்றும் ஆமைகளுடன் இருவரை காத்தான்குடி போலீசார் இன்று கைது செய்தனர். நாவற்குடா தரிசனம் வீதியில் உள்ள வீடு ஒன்றை போலீசார் முற்றுகையிட்ட போதே இக்கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனையின் பேரில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கஜநாயக்கவின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய சமூக பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி ஜவாஹிர் தலைமையிலான போலீஸ் குழுவே முற்றுகையில் ஈடுபட்டது. முற்றுகையின் போது 10 கிலோ எடையுள்ள ஆமை இறைச்சியும் 7 ஆமைகளும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடும் காத்தான்குடி போலீசார் சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.